ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களா சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவே ஆச்சரியப்பட்டு நிற்கிற நம்ம தளபதி விஜய் வெற்றியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்தியாவே ஸ்டன் ஆகிருக்கு, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கு. விஜய் கூட இது கனவுல அது கூட நினச்சிருக்க மாட்டார் அவரால் ஆட்சி பிடிக்க முடியுன்றத. அவர் ஆக்சுவலாக மக்கள் கூட என்ன நினைச்சாங்க, எம்ஜிஆரை விட இவர் இந்த அளவுக்கு ஓட் பேங்க் வாங்கியிருக்காருன்றது வந்து பெரிய விஷயம். அதுக்கு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இதை பாராட்டியே ஆகணும். ஏன்னா எந்த ஒரு ஆக்டர்ஸும் வரும்போது அரசியலுக்கு வர்றதுன்றது வந்து பெரிய கஷ்டமான விஷயம். அரசியல்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாருன்னா அவர் ஆல்ரெடி அரசியல்ல இருந்து சினிமால இருந்து அப்படி இப்படி இருந்து திமுகல இருந்து தான் அவர் வந்து ஏடிஎம்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சாரு. ஆனா விஜய் எந்த ஒரு அரசியல் அனுபவம் இல்லாம ஜெயிச்சிருக்காரு. ஸோ அரசியல் அனுபவம் இல்லைன்றதை விட அவர் மற்றவங்க பேச்சை கேட்கறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. எப்போ நம்ம அடுத்தவங்க பேச்சை கேட்குறோமோ அன்றைக்கே நம்ம வந்து மேலே வரலாம் அப்படின்றது இதுக்கு ஒரு உதாரணம். முக்கியமாக இதில் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான். ஏன்னா அவர் இப்போதைக்கு பீக்கில் இருக்கார். அவரோட சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா 100 கோடிகள் மேலே போயிட்டு இருக்கு. 100 கோடின்னு நான் சும்மா சொல்கிறேன், பல 100 கோடிகளில் சம்பளம் போயிட்டு இருக்கு. அவர் சரி லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரோட இதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து விஜயை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இதில் விஜய் பண்ண முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய பிளான் பண்ணியிருக்காரு. பிளானிங் நிறைய பண்ணதால அவர் அதை வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணார். இப்போ நம்ம புசி ஆனந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற பேச்செல்லாம் விஜய் நல்லபடியாக கேட்டார். ஸோ ஒருத்தங்க அந்த ஹீரோக்கான ஒரு அடமெண்ட் இருக்கும். டைரக்டர் சொன்னாலே கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு அரசியலில் இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோ, அவர் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது டைரக்டர் சொல்லும் போதே கேட்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து அரசியல் இதில் வந்து அவர் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இன்னொரு விஷயம், அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இந்த மற்ற கட்சியில் இருக்கிற மாதிரி அவர் நல்ல பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. யாரு ஒர்த்தான கேண்டிடேட்டோ அவரை போட்டாரு. மற்ற கட்சிகள் பண்ண தப்பு என்னன்னா, அவங்க ஒரு எம்எல்ஏ வர்றாங்கன்னா அவங்க பசங்களுக்கு அப்படியே அந்த நெப்போட்டிசம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அந்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், யூத் ஓட்ஸ் நிறைய, ஜென்சி ஓட்ஸ், அதே மாதிரி லேடிஸ் ஓட்ஸ் நிறைய விஜய்க்கு வந்திருக்கு. அது இன்னொரு அட்வான்டேஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கும் சார்ந்தோ இல்லை அவங்கள ஆதரிச்சோ இல்லை அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோ எதுவுமே பேசல. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட இது டார்கெட் கிளியரா இருந்தது. என்னோட இது ஓட்டு வந்து திமுக, என்னோட இது எதிர்ப்பு வந்து திமுக தான் அப்படின்றத வந்து அவர் கிளியரா ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவர் எந்த ஒரு சமூகத்துக்கு ஆதரவாவோ இல்லை எதிராவோ எந்த ஒரு நிலைப்பாடோ எதிர்க்கல. ஆதரவானா மீன்ஸ் அவர் போனார், சர்ச்சுக்கு போனார், கோவிலுக்கு போனார், மசூதிக்கு போனார், இதெல்லாம் இருக்குது, அது வேற. பட் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு ரொம்ப அட்வான்டேஜ் கொடுக்காம எல்லாருக்கும் இன்னும் பண்ணார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே வந்து என்னதான் அவங்க மைனாரிட்டிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் பட் அந்த மைனாரிட்டி கேண்டிடேட்ஸை நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் விஜய் வந்து மைனாரிட்டிஸ்க்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த ஒரு விஷயங்கள் விஜய்க்கு வந்து ஓட் பேங்கை. அதே மாதிரி நம்ம இதில் ஒரு விஷயம் கற்றுக்கணும். அது பர்சனல் லைஃப்பில் எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விஜய் பார்த்து இந்த எலெக்ஷனை பார்த்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும். அதை வந்து கிளியராக யூஸ் பண்ணது செங்கோட்டையன் அவர்கள், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா. ஆக்சுவலாக ஆதவ் அர்ஜுனா பார்த்து விடுதலை சிறுத்தைகள் இருந்தார். அவர் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணார், எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணார் இவரை திருமாவளவன் அவர்களை கூட்டணி கூட்டு வரணும்னு. ஆனால் அவர் வரல. ஆதவ் அர்ஜுனா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள், இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் சீனியர், ரொம்ப ரொம்ப சீனியர். அவங்க ஜெயலலிதா இருக்கும் போதே அவர் வந்து எம்எல்ஏவா இருந்தவர். அவ்வளோ பெரிய ஆளு ஒரு ஆக்டரு, ஒரு சின்ன பையன் அப்படின்னு கூட பார்க்காம அவரு கீழே வேலை செய்யறதுக்கு அவர் தயாரானாரு. நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா, நிறைய கம்பெனிஸ் நம்ம வேலை செய்வோம், நம்மளோட வயசு கம்மியா இருக்கிறவங்கள்ட்ட வேலை செய்யறது நம்மளுக்கு ஒரு மன கஷ்டமா இருக்கும், ஒரு ஈகோ இருக்கும்.
அதெல்லாம் பார்க்காம அதெல்லாம் பார்க்காம செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்காரு. இப்போ அவர் மினிஸ்டர் ஆக போறாரு. ஸோ அதே மாதிரி நம்மளோட கம்பெனிஸ்லையும் நம்ம என்ன பண்றோம், நம்மளை விட சின்ன பசங்க கீழே வேலை செய்யறத வந்து இது பண்றோம். அவங்களுக்கு ரியலா அந்த ஒர்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வேலை செய்யலாம். அதே மாதிரி ஆதவர்ஜுனா நினைச்சிருந்தா அவரு விசிகே கிட்டே இருந்து அவரோட லைஃபை ஓட்டியிருக்கலாம். ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சாரு. நம்மளும் அதே மாதிரி என்ன பண்றோம், ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றோம், கார்பரேட்ல ஒர்க் பண்றோம், சின்ன ஸ்டார்ட் அப்ல போய் ஒர்க் பண்ணா நம்மளோட லைஃப் வந்து கேள்விக்குறியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு அடுத்த ஸ்டெப்பு ரிஸ்க் எடுக்காம விட்டுட்டோம். அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சி ஆதவர்ஜுனா வெளியே வந்தாரு. அது அவர் பாராட்டணும். அதே மாதிரி அதை மிஸ் பண்ணவங்க காங்கிரஸும் திருமாவளவன் அவர்களும். இவங்க 2 பேருமே அதே கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு நினைச்சு அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. கண்டிப்பா திருமாவளவன் அவர்கள் கூட்டணி வந்திருந்தாருன்னா இந்நேரம் விஜய் வந்து துணை முதல்வர் போஸ்டிங் ஆச்சு கொடுத்து திருமாவை அழகு பார்த்திருப்பாரு. அதே மாதிரி காங்கிரஸும் சரி, அவங்களும் ஒரு நிறைய எம்எல்ஏ சீட்ஸு ரொம்ப நாள் ஒரு 40-50 வருஷம் கழிச்சு வாங்கி இருக்கக்கூடிய சான்சஸும் இருந்திருக்கும். பட் எல்லாம் யோசிக்கிறது என்னன்னா, இது இப்படி ஆயிடுமோ, நம்ம தோத்துருவோமோ, உள்ளதும் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறது, நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்க நினைக்கிறது. இன்னொரு விஷயம், ஈகோ பார்த்து நம்மளோட தலைமை வந்து நல்ல வயசானவங்க இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அந்த சான்சஸை நழுவ விட்டுறோம். இப்போ ஜாக்பாட் யாருக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சாங்களோ, யார் அந்த ரிஸ்க் எடுக்க தைரியமாக இருந்தாங்களோ, யார் ஈகோ பார்க்காம ஒரு தலைமை கீழே ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கணும். மறக்காமல் என்னோட பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.